மனித நேயம் குறித்து பேசும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிறு கதையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2010ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி சில சிறு கதைகளை, வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்களை சிறு கதைகளாக எழுத ஆரம்பிக்கிறார் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள். 12 சிறுகதைகளை அவர் எழுதுகிறார். அதை ஒரு தொகுப்பாக தொகுத்து விஷ்ணுபுரம் பதிப்பகம் வெளியிடுகிறது. அந்த தொகுப்பின் பெயர் என்ன? அறம். அந்த தொகுப்பின் பெயர் அறம். அறம் என்ற புத்தகத்தில் தான் இந்த சோற்று கணக்கும் இருக்கிறது. இந்த புத்தக அறம் என்ற அந்த தொகுப்பில் மிகவும் புகழ்பெற்ற சிறுகதை எது? மிகவும் புகழ்பெற்ற சிறுகதை இல்லை. நீங்கெல்லாம் இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு, இந்த புத்தகத்தை விவாதிப்பதற்காக, விவரிப்பதற்காக, அதற்காக முயற்சி எடுத்து வந்திருக்கிறீங்க. அப்ப அந்த அறம் என்ற தொகுப்பில் ஒரு சிறு முன்னுரையை நீங்கள் படித்துவிட்டு இதை ஆரம்பிக்கணும். எந்த சிறுகதை அதில் மிகவும் புகழ்பெற்ற சிறுகதை? யானை டாக்டர் அப்படிங்கிற அந்த சிறுகதை தான் ரொம்ப புகழ்பெற்ற சிறுகதை. சரியா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க யானை டாக்டர்? சூப்பர், வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம், இத்தனை பேர் கை தூக்குறீங்க. அந்த யானை டாக்டர் என்ற அந்த சிறுகதையை ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக நானும் வாசித்திருந்தேன். என்னுடைய நண்பர்கள் ஒரு சிறு புத்தக வாசிப்பு குழு வைத்திருக்கிறோம். அதில் ரவி என்ற திருநெல்வேலியில் சார்ந்த என்னுடைய நண்பர் அந்த புத்தகத்தை குறித்து இதே மாதிரி ஒரு விவாதத்தை ஆரம்பித்து நாங்கள் எல்லாம் அதை குறித்து விவாதித்தோம். இன்று அந்த அறம் தொகுப்பிலிருந்து 2வது ஒரு புத்தகமாக நான் இதை படித்து உங்கள் முன் இன்று வந்து நிற்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெறும் எத்தனை பக்கம் இருந்துச்சு இதுல? 32, 30 பக்கம் தான். ஆக்சுவலா அந்த இதெல்லாம் 28 பக்கம் தான். மிகவும் குறைந்த பக்கங்களில் ஒரு ஆழமான உணர்வை ஏற்படுத்தி சென்றது இந்த புத்தகம். எத்தனை பேருக்கு? சில எண்ணங்களை, பல சிந்தனைகளை கண்டிப்பாக உங்களுக்குள் அது விட்டு சென்றிருக்கும். எனக்கும் அந்த தாக்கம் இருந்தது. சோ மிகவும் குறைவான பக்கங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எழுத்து ஆளுமை கொண்டவர் ஜெயமோகன் அவர்கள். அவருக்கு பெரிய ஃபேன் பேஸ் உண்டு. அவருடைய ரசிகர் மன்றம் வந்து ஒரு பெரிய ரசிகர் மன்றம் தமிழ்நாட்டில் இருக்குது. சோ இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தை எத்தனை தடவை படிச்சீங்க? இந்த நீங்க விவாதிக்க வந்திருந்த மத்தவங்க எல்லாம் ஒரு தடவையாவது படிச்சீங்களா? சோற்று கணக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வந்து கேட்க போறோங்கிறதுக்காக படிச்சீங்களா? இல்ல. நீங்க எத்தனை தடவை படிச்சீங்க? 2 தடவை. நானும் 2 முறை படித்தேன். ஒரு முறை தமிழில் படித்தேன். அப்புறம் அதை நம்ம படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது யாரெல்லாம்? அண்டர்லைன் பண்ணி ஒரு தடவை தமிழ்ல படிச்சேன். ஒரு முறை அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பையும் எடுத்து நான் அதை படித்தேன். எனக்கு அதுல சில நேரம் அதுல சில சிந்தனைகள் அதிகமாக வரலாம். அதனால 2 முறை நான் படித்தேன். சரியா? புத்தகம் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு படி அடுத்தவர்களை விட எல்லாரும் சமமா நம்மளுடைய படிப்பு ஒரே மாதிரி இருக்கலாம். நிறைய டாக்டர்ஸ் இருக்கலாம், நிறைய மருத்துவர்கள் இருக்கலாம், நிறைய பேராசிரியர்கள் இருக்கலாம். ஆனா மற்றவர்களை விட நிறைய தொழில் அதிபர்கள் பெண்கள் இருக்கலாம். ஆனா மற்றவர்களை விட நீ ஒரு படி வாழ்க்கையில் மேல ஒரு படியில் நிற்க வேண்டும் என்றால், மற்றவர்களை விட நீ ஒரு படி கூடுதலாக வளர வேண்டும் என்றால், நீ ஒரு சிறந்த குணங்களோடு நீ முன்னேற வேண்டும் என்றால் உனக்கு ஒரு புத்தக வாசிப்பு பழக்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் புத்தகம் ரெகுலரா வாசிக்கிறது? ஸ்டோரி புக்ஸ் கை தூக்குங்க பாப்போம். ஸ்டோரி புக்ஸ், நாவல்கள் படிப்பது நிறைய பேர் படிக்கணும். நீங்களாவது, நீங்க இன்றைக்கு விவாதிக்க வந்திருக்கவங்களாவது தொடர்ந்து படிக்கணும். சரியா? புத்தக வாசிப்பு உங்களை வேறொரு அழகான மனிதராக, நீங்கள் தவறு செய்யும் போதெல்லாம் திருத்தக்கூடியது இந்த புத்தக வாசிப்பு பழக்கங்கள். சரியா? அதற்கப்புறம் இந்த புத்தகம் வந்து எப்பெல்லாம் வாசிக்கணும்? கல்லூரி நாட்களில் மட்டுமா? எப்படி? என்ன நினைக்கிறீங்க? எப்பெல்லாம் வாசிக்கணும்னு நினைக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. 3 டைம்ஸ் வாசிக்கணும். 2 டைம்ஸ், 3 டைம்ஸ். ஓகே. நான் சொல்ல வர்ற கருத்து வந்து ஃப்ரீ டைம்ல. ஓகே, ஃப்ரீ டைம்ல கல்லூரி நாட்களில் மட்டுமா? கல்லூரி நாட்களில் மட்டுமா கதை புத்தகங்களும் சிந்தனை புத்தகங்களும் வாசிக்கணும்? எப்பெல்லாம் வாசிக்கணும்? வாழ்நாள், உன் வாழ்க்கையின் கடைசி பக்கம் வரைக்கும் நீ புத்தகம் வாசிப்பதை விடவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு வர்ணமயமாக அது வந்து அழகாக ஓடிக்கொண்டிருக்கும். எந்த ஒரு கஷ்டத்திலும் இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் உனக்கு வந்து
அது வந்து கண்டிப்பாக உதவி செய்யுது. என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் அனுபவித்ததுனால் அதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சோ வாழ்க்கையில ஒரு படி நீ உன்னுடைய தோழியை விடவோ, உன்னுடைய வேலை பார்க்கிற இடத்தில் மற்றவர்களை விடவோ ஒரு படி நீ மேல இருக்கணும், ஒரு வளர வேண்டும் என்றால் புத்தக வாசிப்பு வேண்டும். உனக்கு ஒரு சந்தோஷம் வேணும்னா உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பக்கம் வரைக்கும் புத்தகம் வாசிக்கணும். சரியா? அதே மாதிரி புத்தகம் வாசிக்கிறவங்க புத்தகம் வாசிப்பீங்களா, இல்லைன்னா கிண்டல் அந்த ஐபேட் ஐபோன் அதெல்லாம் வாசிப்பீங்களா? புத்தகம் எப்படி வாசிக்கணும்? புத்தகம் பேப்பர் பேக் எடிஷன் தான் வாசிக்கணும். பேப்பர் பேக் எடிஷன்னா பிரிண்டட், பதிவு செய்யப்பட்ட, பதிப்பகத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த பேப்பர் புத்தகங்கள் தான் நீங்க எடுத்து வாசிக்கணும். ஏன்னா அதுல வந்து ஒரு தனி ஒரு சுகம் இருக்கு. நீங்க அதை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். இந்த புத்தக வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தை திறந்த உடனே அந்த முதல் வாசனை, அதுக்கப்புறம் நம்ம படிக்கும் போது அதில் உள்ள கருத்துக்களுக்கு நம்ம அதுக்கு புக் மார்க்கர் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? அதுவே நான் அழகழகா வாங்கி வச்சிருப்பேன். நான் என்னுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாம் அதை வந்து ஒரு பரிசாகவும் கொடுப்பேன். சோ அந்த புத்தகம் வாசிக்கும் போது இப்ப உள்ள இது என்னன்னா கிண்டல்ல புக் வாசிக்கிறது, அப்புறம் அந்த ஐபோன்ல அப்படி அந்த புத்தகத்தை படிப்பது, அதெல்லாம் வந்து ஒரு முழு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. சோ புத்தக வாசிப்பு என்பது எனக்காக, நான் வளர்வதற்காக, என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் புத்தகங்களை நான் அந்த வாங்கி படிக்க. நேற்றுக்கு இந்த புத்தகத்தை வந்து நான் நேற்று நைட்டு படிக்கும் போது ஒரு நைட் 2 மணி இருக்கும். 2 மணிக்கு இப்படியே படிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் திடீர்னு தோணுச்சு. அப்புறம் திடீர்னு இந்த இப்போ ஆஸ்கார் விருது வாங்கின ஹேம்லெட் திரைப்படத்துடைய ரீல் சைட்ல ஓடிட்டு இருந்துச்சு. சோ எனக்கு நைட் 2 மணிக்கு திடீர்னு தோணுச்சு, அந்த ஹேம்லெட் புக்கை திருப்பி வாங்கி வாசிச்சா என்ன. நான் சின்ன பிள்ளையில வாசிச்சது கதைகள் எல்லாம் எனக்கு மறந்துருச்சு, ஷேக்ஸ்பியர் ஸ்டோரிஸ். சோ நேற்று நைட் 2 மணிக்கு நான் வந்து ஒரு புத்தகத்தை அமேசான்ல ஆர்டர் போடுறேன். சோ அந்த புத்தக பேரு ஹேம்லெட். சரியா? எதற்காக நான் இதை சொல்லுகிறேன்னா, புத்தகங்களை வாங்கி வாங்கி வாசிப்பதில் உங்களுடைய ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க உயிரோட்டம் உள்ளவர்கள் என்று அர்த்தம். இல்லைன்னா வயசு கூட கூட நீங்க வந்து உங்களுடைய உடலில் ஓடுகிற உயிர் கம்மியாகி கொண்டே போகும். சோ உங்களுடைய உயிரோட்டம் மேலோட்டமாக ஓடிக்கொண்டவே 60 வயசு வரைக்கும் 70 வயசு வரைக்கும் என்னுடைய உயிரோட்டம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கணும். ஒரு ஆறு ஓடுவது போல நான் அது ஓடிக்கொண்டே இருக்கணும்னா இந்த புத்தக வாசிப்பு இருந்து கொண்டே இருக்கணும். நிறைய புத்தகங்கள்லாம் ரொம்ப சீப்பா தான் கிடைக்குது. நேற்று ஆர்டர் பண்ண புக்கு 170 ரூபாய் தான். சரியா? புத்தகங்கள் எல்லாம் வாங்கி வாசிக்கணும், அதை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணும். சரியா? இது புத்தகம் வாசிப்பதை குறித்து. அப்புறம் இந்த புத்தகத்தை குறித்து நான் பேசணும்னா, எந்த புத்தகத்திலும் நீங்க புத்தகம் வாசிச்சா தெரியும், அந்த புத்தகத்துல ஏதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள். சோ இந்த புத்தகத்துல நான் எந்த இடத்துல ஏதாவது ஒரு கருத்து எனக்கு நான் அதுல இருக்கிற மாதிரி தெரியும். அது ஒரு கதை புத்தகமாக இருக்கலாம், ஒரு சிந்தனை புத்தகமாக இருக்கலாம், ஒரு வரலாற்று புத்தகமாக இருக்கலாம். எந்த புத்தகத்தை நீங்கள் படித்தாலும் அதில் ஏதாவது ஒரு பக்கத்துல வந்து நீங்க இருப்பீங்க. சோ இந்த புத்தகத்தில் நான் எந்த பக்கம் அப்படிங்கிறத நான் முதல்ல உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த புத்தகத்துல வந்து அந்த கெத்தேல் சாஹிப் என்ற ஒரு சமையல்காரர் அவர் சமையல் செய்து பகிர்ந்து கொள்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள். அந்த சமையல் பத்தி அந்த ஜெயமோகன் எழுத்தாளர் எழுதும் போது பக்கம் 7வது பக்கத்துல அவர் எழுதுறாரு, சமைக்கிறதுக்கு பொருள் வாங்குவோம்ல. எத்தனை பேர் முதல்ல சமைப்பீங்க? கையை தூக்குங்க பாப்போம். சமைக்க தெரியும். நான் எங்க வீட்டுல எங்க அம்மாவுடைய சமையல் அறைக்கு நான் வெரி குட் சூப்பர் கை தட்டிக்கலாமா உங்களுக்கு? ஏன்னா பாதி பேருக்கு மேல கை தூக்கிருக்கு. சோ என்னுடைய 2 பெண் குழந்தைகளும் என்னுடைய கிச்சன்ல வந்து அதுங்க சமைக்கும், அதை இது பண்ணி போடும். அது ஒரு அழகான ஒரு சமையலறையை சமைப்பது என்பது ஒரு சந்தோஷமான விஷயம். சோ 50% நீங்க கை தூக்கி இருக்கீங்க. மீதி 50%மும் நீங்க ஒரு நல்ல ஒரு அனுபவம் வேணும்னா சமைக்கணும். சரியா? இந்த சமையல் இதுல அவங்க வந்து அவருடைய சமையல் வந்து அவர் சமையல் வாசனை வந்து ரொம்ப அழகான ஒரு வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அழைக்கவே வேண்டியதில்லை, உள்ளே இருந்து கோழி குழம்பும் பொரித்த கோழியும் எல்லாம் கலந்து மனம் ஏற்கனவே அழைத்து கொண்டிருக்கும். சரியா? மனம், சமையல் வாசனை மனம் அழைத்து கொண்டிருக்கும். அதற்கு காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த பக்கத்துல என்ன சொல்றாங்க? நேர்மையான வழி வேற, அது நடுவுல வருது. அவ சமைக்கிறதுக்கு வாசம் வர்றதுக்கு ஒரு காரணம் வருது. அது ஒரு வித்தியாசமான காரணம். அந்த காரணத்துலதான் நான் இருக்கிறேன் ஆக்சுவலா. சரி, சமையலுக்கு உங்க வீட்டுல நீங்களே போய் பொருள் சொல்லு, கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். அவங்களே போய் அந்த சமையல் செய்யறதுக்கு அந்த பொருள் வாங்குவாங்க.
சோ இப்ப நான் வந்து எங்க வீட்டுல நான் தான் சமைப்பேன். எனக்கு சமைக்கும் போது எல்லா பொருளும் நான் தான் வாங்குவேன். மாதத்துல அந்த முதல் நாளுக்கு நம்ம மாதம் முழுவதுக்கும் அரிசி எல்லாம் வாங்குவோம்ல, அரிசி பருப்பு நான் தான் வாங்குவேன். தினமும் காய்கறி கடைக்கு நான் தான் போய் நான் தான் காய்கறி வாங்குவேன். ஒரு முட்டையில இருந்து ஒரு காய்கறில இருந்து எல்லாம் பார்த்து நான் தான் வாங்குவேன். அந்த வரிகள் வந்து இந்த புத்தகத்துல இருக்குது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வாசிக்கலாமா? வாசிக்கிறீங்களா? எங்க வருது அது? சரக்கு வாங்குகிறவன் ஒருத்தன், வைக்கிறது இன்னொருத்தன்னா எப்பவுமே சாப்பாட்டில ருசியும் மனமும் அமையாது. புரியுதா? அப்ப யாரு சமையலுக்கு சாப்பாடுக்கு பொருள் வாங்கணும்? நம்ம போய் வாங்கணும். நம்ம போய் வாங்கினோம்னா நல்ல ஹெல்த்தியா இருக்கும். சரியா? உணவு சாப்பிடுகிறது, சமைக்கிறது, சாப்பிடுகிறது மட்டும் இல்ல. இந்த புத்தகத்துல ஜெயமோகன் என்ன எழுதுறாரு பாருங்க. சரக்கு வாங்குகிறது ஒருத்தன், வைக்கிறது இன்னொருத்தன்னா எப்பவும் சாப்பாட்டுல என்ன இருக்காது? ருசியும் மனமும் இருக்காது. சோ நீங்க பொருள் வாங்குகிறது முதற்கொண்டு அந்த சமையலை சமைப்பதில், அந்த மனம் வருவதில் உங்க அந்த அந்த பங்கு இருக்குது. சோ இது எனக்கு இந்த புத்தகத்தில் நான் அப்படிங்கிறது எனக்கு இந்த வரிகள்ல வந்துச்சு. அது மட்டும் இல்ல, பின்னாடி 24வது பக்கம் அதுல அவரு சமைச்சிட்டு இருக்காரு. யாரு? கெத்தேல் சாஹிப் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சமைச்சிட்டு இருக்காரு. அவர் சமைச்சிட்டு இருக்காரு. அத வந்து இந்த கதையை எழுதுகிற அந்த நபர், இந்த கதையில சொல்லிட்டு வர்றாருல, இந்த கதையை சொல்லி கொண்டு வருகிறவர் தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருக்கும்போது அவர் சமைச்சுக்கிட்டே இருக்காரு. சமைக்கும் போது அந்த சாக்குப்படுதாவை விலக்கி பார்த்தேன். பெரிய உருளியில் கெத்தேல் சாஹிப் மீன் குழம்பை கிண்டி கொண்டிருந்தார். அடுத்த வரிதான் அதுல முக்கியமானது. முகமும் கைகளும் சிந்தனையும் எல்லாம் எதுல இருந்துச்சு? குழம்பில் இருந்தது. யாரு? கெத்தேல் சாஹிப் அவர் வந்து மீன் குழம்பு செஞ்சிட்டு இருக்காரு. அவர் அப்படி முழு இதோட அவர் செய்யறாரு. முகமும் கைகளும் சிந்தனையும் எல்லாம் குழம்பில் இருந்தன. அதுக்கு அடுத்த வரிதான் முக்கியமானது. என்னது? அது ஒரு தொழுகை போல. சரியா? தொழுகை போல அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு முஸ்லிம்ங்கிறதுனால இதுல தொழுகை போல அப்படின்னு ஜெயமோகன் கொடுக்கிறாரு. ஆங்கில மொழிபெயர்ப்பை நான் படித்துக் கொண்டிருந்தேன். ஆங்கில மொழிபெயர்ப்பில் அழகாக அது வருகிறது. லைக் அ பிரேயர். சமைப்பது எப்படி? ஆங்கில மொழிபெயர்ப்பில், இதே புத்தகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் அது ஒரு தொழுகை போல அப்படிங்கறத எப்படி மாற்றி சொல்லியிருக்கிறாங்க? லைக். அப்ப நீங்க சமையல் செய்வது எப்படின்னு பாத்துக்கோங்க. நீங்க பெண்கள், நான் என் வீட்டுக்காரர் சமைப்பாரு அப்படிலாம் போய் உட்காரக்கூடாது. நீங்கள் சமைத்தால் உங்களுக்கு மரியாதை. உங்கள் சமையல் அறையில் யார் சமைக்கிறாங்களோ அது அவங்கதான் அந்த வீட்டினுடைய எஜமானி. மறந்துடாதீங்க. இதை எனக்கு நான் காலேஜ் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் டேஸ்ல என்னுடைய அத்தை அவர்கள் சொல்லி கொடுத்தது. Who is cooking in your kitchen is the leader who is leading the home. சரியா? உங்கள் வீட்டு சமையல் அறையில் யார் சமைக்கிறாங்களோ அவங்கதான் எஜமானி. நீங்க சமைக்கும் போது ஒன்னையும் பார்த்து நீங்க வாங்கணும். உங்களுடைய சிந்தனையும் மனமும் அந்த சமைக்கும் போது சமையலில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சமையல் மனதோடு வாசனையோடு இருக்கும். மற்றவர்களுக்கு பிரியமுள்ளதாக இருக்கும். அன்பாக அது தோணும். அது எப்படி இருக்கணும்? ஒரே வரியில சொல்லணும்னா ஆங்கிலத்துல குக்கிங் இஸ் லைக் அ பிரேயர். சரியா? சோ இதுதான் இந்த புத்தகத்தில் நான் இந்த புத்தகத்தில் அப்படிங்கும் போது இந்த சமையல்ல எனக்கு தான் அது ஒத்து போச்சு இந்த வரி. இரண்டாவதாக சோற்றுக்கணக்கில் நாம் அனைவரும் எப்படிங்கிறத ஒரே ஒரு இது சொல்லி நான் அதை முடிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கதையினுடைய அந்த சோற்றுக்கணக்கு அப்படிங்கும் போது நம்ம கதையை நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. சோ கதையை பத்தி பேசாம பொதுவாவே நீங்கள் இந்த கெத்தேல் சாஹிபை போல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்க சின்ன பிள்ளையில இருந்தே யாருக்காவது ஏதாவது செஞ்சிருப்பீங்க. யாருமே நான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யல அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களை அறிந்தோ அறியாமலோ நீங்கள் யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு உதவியை செய்திருப்பீர்கள். இந்த கெத்தேல் சாஹிப் அவருடைய சோற்று கணக்கு என்ன கணக்கு? அவரோட சோற்று கணக்கு என்ன கணக்கு? சொல்லுங்க பாப்போம். அவரோட சோற்று கணக்கு என்ன கணக்கு? அதுதான் நம்ம வாழ்க்கையில கத்துக்கொள்ள வேண்டியது. அவர் வந்து சமைக்கிறாரு, பரிமாறுறாரு அன்போட. அப்புறம் என்ன பண்றாரு? காசு வாங்க மாட்டேங்கிறாரு. அதை இன்னொரு விதத்துல அதை நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அத? கைத்தட்டலாமா? அவளுக்கு என்ன சொன்னாவா? பலனை எதிர்பார்க்காமல் அவர் சோற்று கணக்கு அதுதான். அவருக்கு சோற்று கணக்கு 0. என்ன கூட்டி கடிச்சாலும் வகுத்தாலும் பெருத்தாலும் அவருடைய சோற்று கணக்கு என்னது? 0. சரியா? அவருக்கு வந்து இந்த கதையை எழுதி கொண்டிருக்கிற அந்த நபர் வந்து பின்னாடி பெரிய பேரா ஒரு கல்லூரியில வேலை செய்யறாரு, சம்பாதிக்கிறாரு. அந்த பணத்தை கொண்டு போய் அந்த டப்பால போடுறாரு.
அதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருந்தாரா? அவருடைய வேலையில், அவருடைய கொடை இதுல, அவருடைய ஒழுக்கத்தில் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இங்க இருந்து எனக்கு பலன் என்ன வந்துச்சு, அங்க இருந்து என்ன வந்துச்சுங்கிறது அவருடைய சோற்று கணக்கே கிடையாது. அவருடைய சோற்று கணக்கு 0. சரியா? நானும் நீங்களும் நிறைய நேரத்துல நிறைய பேருக்கு உதவி செய்திருப்போம். அவங்க நம்மளுக்கு திருப்பி பலன் கொடுக்கவே மாட்டாங்க. பலன் என்ன பண்ணுவாங்க? நன்றியோட இருப்பாங்களாங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எதிர்பார்த்தா யாருக்கு மனம் வலிக்கும்? கொடுத்த நமக்கு. சரியா? நம்ம சோற்று கணக்கு அப்படின்னா, நான் ஒருத்தருக்கு சோறு கொடுத்தேன்னா அதற்கு நான் கணக்கு எதிர்பார்க்காமல் கொடுத்தால்தான் அது சரியான சோற்று கணக்கு. நானும் அதில் காயப்படாமல் இருக்க முடியும். ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும்போது இருக்கும். எதிர்பார்க்காமல் நம்மளுடைய சோற்று கணக்கை நாம் இன்றைக்கு ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் இந்த ஜெயமோகன் எழுதிய அந்த புத்தகத்தின் முதல் இது. அதே மாதிரி நாமும் மற்றவர்கள் நம்மளுடைய சோற்று கணக்கு, யாராவது நம்மளுக்கு ஒரு உதவி செய்திருந்தா, ஒரு நல்ல ஒரு நன்றி கடனோடு ஒரு மரியாதை வைத்திருந்தா கூட போதும். திருப்பி காசை போய் கொடுக்கணும்ட்டு இல்லை. நம்ம செஞ்ச சோத்து கணக்குக்கு மரியாதை கூட கொடுக்காதவர்களை நான் நிறைய கடந்து வந்திருக்கிறேன். நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். அதனால்தான் நான் இன்றைக்கு மீண்டும் சொல்லுகிறேன், ஜெயமோகனின் இந்த சோற்று கணக்கு 0 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். நம்ம சோறு அடுத்தவங்களுக்கு கொடுத்தா கணக்கு 0 தான். அப்படி இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த அறம் அப்படிங்கிறதுலதான் இந்த சிறுகதையை அவர் அடக்கியுள்ளார். அறம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பாப்போம். நானும் நேற்று அது அறம் என்கிறத போட்டு பார்த்தேன். ஒரு அர்த்தம் அதற்கு இல்ல. அறம்னா என்ன? 2-3 சொல்லுங்க பாப்போம். தர்மம். தர்மம் அந்த அறம்ல ஒரு 4 இது கொடுக்குறாங்க. 1 தர்மம்னா நான் என் கடமையை ஒழுங்காக செய்யணும். 2வது ஒழுக்கம். வெரி குட், கை தட்டலாமா பிள்ளைங்க? நல்ல கரெக்டா பதில் சொல்றாங்க. ஒழுக்கம்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஓரளவுக்கு ரொம்ப தப்பு பண்ணாம, நம்ம தப்பு பண்ணதான் செய்வோம், ஓரளவுக்கு அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் ஒரு நேர்மையான வழியில் வாழ்க்கையை நடத்துவது ஒழுக்கம். வேற நேர்மை. அது இன்னொன்னு, அதற்காக நாம் முன்னிற்கணும். நேர்மை கரெக்ட் தான். நேர்மை, ஒழுக்கம் அதெல்லாம் ஒரே இது. ஒழுக்கம், நேர்மை என்னை இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்க? புத்தகத்துல எதை பத்தி? சோற்று கணக்கு. அவர் என்ன பண்றாரு? கொடை, தானம், கொடை, அதுவுமே அறத்துல வருது. சரியா? சோ இந்த புத்தகத்துல கொடை அதை பத்தி முன்னிறுத்தி இந்த சிறுகதை இருக்குது. சோ அதுவும் அறத்துல வருது. இன்னும் ஒண்ணு அதற்காக நம்ம போராடணும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை நீதி. சோ அறம் என்பது ஒரு தர்மம், ஒரு ஒழுக்கம், ஒரு நேர்மை, ஒரு நீதி, ஒரு கொடை, இதெல்லாம் உள்ளடக்கிய ஒன்று. இந்த புத்தகத்தை வாசிப்பதின் மூலமாக இந்த சிந்தனைகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் மலர என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த புத்தக வாசிப்பு திருவிழாவை ஏற்பாடு செய்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்திற்கு, குழுவிற்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். புத்தகம் வாசிப்பவர்கள் உதவும் கரங்களை உடையவர்களாகவும் உயரும் கரங்களை உடையவர்களாகவும் வாழ்நாள் முழுவதும் வளம் பெறுவார் என்பதை உயிரோட்டமாக நம்மிடையே பகிர்ந்து கொண்ட மருத்துவர் புளோரா நெல்சன் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள்.